கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் இந்த வாரத்தின் முதலாம் நாளிலும் தேவன் உங்களுக்காக கொடுக்க சித்தமாயிருக்கும் அந்த வசனத்தை நான் கொண்டு வருவதில் பேரானந்தம் அடைகிறேன். உங்களுக்காக ஜெபம் செய்து எல்லாருக்காகவும் தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்து பாதுகாப்பான ஆசீர்வாதமுள்ள தேவன் கொடுக்கக்கூடிய அந்த வசனத்தை பெற்றுக்கொண்டு இந்த யூடியூப் மூலமாக உங்களுக்கு தொகுத்து வழங்குவது எனக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது. நான் தேவனுக்காக இந்த ஊழியத்தை செய்வதற்கு மிகவும் சந்தோஷத்தோடு வந்திருக்கிறேன். ஆகவே நீங்கள் அதன் பலனை பெற்றுக்கொள்ளும்படி நீங்களும் தேவனுக்கு முன்பாக ஒரு மனதோடு காத்திருங்கள். அப்பொழுது தேவன் தாமே உங்கள் இருதயங்களை, உங்கள் வாழ்க்கையை சீரமைத்து ஆசீர்வதிப்பார். இன்றும் தேவனுக்கு முன்பாக நாம் ஜெபத்தை எடுக்கலாம். ஆண்டவரே, கடந்த வாரம் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்து வந்தீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் இன்னும் வருங்காலங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக பாதுகாப்பாக மாற்றி தருவதற்காக நன்றி. நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தையை கொடுக்க போவதற்காக நன்றி. உம்முடைய ஜீவனுள்ள வசனத்தை அப்பா நீர் எங்களுக்கு கொடுக்க போவதற்காக நன்றி. நீர் பொறுப்படுத்திக் இந்த வருங்காலங்களை நீரே ஆசீர்வதித்து தரும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இன்று தேவன் நமக்கு கொடுத்த மிக அற்புதமான ஒரு வசனம் சங்கீதம் 65:9 சாம் 65 verse number 9. தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். இன்றும் தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதமான வசனம் எவ்வளவு அருமையானது என்றால் பாருங்கள், இந்த பூமியில் அநேக விதமான அந்தகார கிரியைகள், இருளின் கிரியைகள் ஜனங்களுடைய மனதையும் கண்களையும் குருடாக்கி வைத்திருக்கிறது. அநேக ஜனங்கள் தங்கள் அறிவினால், தங்களுக்கு உண்டாகும் யோசனையினால், எண்ணங்களினால் பல காரியங்களை தங்கள் வாழ்க்கையின் நடக்கும் காரியங்களை கொண்டு அல்லது தங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸின் மூலமாக, தங்களுடைய அனுபவத்தின் மூலமாக பலவிதமான விஷயங்களை இந்த உலகத்தில் புரிந்து வைத்திருக்கிறார்கள். பலவிதமான பாடுகளை அறிந்து வைத்திருக்கிறார்கள். இந்த உலகத்திலே மனிதனுக்கு மனிதன் ஒரு சின்ன நம்பிக்கை கூட இல்லாத அளவிற்கு எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் பாடுபட்டு இந்த உலகத்தில் அனுபவப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இந்த உலகத்தை குறித்து ஜனங்களுக்கு நன்றாகவே தெரியும். இந்த உலகத்தை பற்றி எவ்வளவோ அறிவாக ஜனங்கள் சிந்தித்து கொண்டு இருக்கிறார்கள். அது அரசியலாக இருக்கலாம், இல்லையென்றால் இன்னொரு மனிதன் நமக்கு செய்த தீமைகளாக இருக்கலாம், ஏன் நண்பர்களாக கூட இருக்கலாம், ஏன் குடும்பத்தினராக கூட இருக்கலாம். பலவிதமான அவர்களுடைய குற்றங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் நாம் ஞாபகம் வைத்து கொண்டு அதை தினமும் நினைத்து இதன்படியே நம் வாழ்க்கை இருக்கிறது என்று நினைத்து நம்முடைய வாழ்க்கை புதிதான ஒரு வாழ்க்கை போல் இல்லாமல் பழைய வாழ்க்கையை நாம் நினைத்து நம் வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் நமக்கு இன்று கொடுத்த இந்த வசனம் மிக மிக அருமையானது. இந்த வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு சின்ன காரியம் சொல்லுகிறேன், கேளுங்கள். ஒரு முறை நான் சென்னை பட்டணத்திற்கு சென்றிருக்கும்போது அங்கிருக்கும் அந்த கூவம் என்ற ஒரு சாக்கடை பகுதியை நான் பார்த்தேன். அது மிகவும்
நாற்றம் அடிக்கிறதும் மிக மிக கேடு உள்ள வாடையை உண்டாக்குகிறதுமா இருந்தது. அப்பொழுது நான் நினைத்தேன், இவ்வளவு பெரிய சென்னை மாநகரம் இந்த சாக்கடையும் இதையும் பார்க்கும்போது பாழடைந்த ஏதோ ஒரு பட்டணம் போல் இருக்கிறது. இந்த ஊர், இந்த பட்டணம் சரியாக அமைக்க இந்த அரசாங்கம், கவர்மெண்ட் எந்த ஒரு முயற்சியும் செய்யவில்லையா? அப்படியே செய்தால் கூட அவர்கள் அதை மிக மிக ஜாக்கிரதையாக மெயின்டைன் செய்ய வேண்டுமே, அதை பராமரிக்க வேண்டுமே என்று நினைத்தேன். ஆனால் பாருங்கள், அது அப்படியே தான் இருந்தது. நான் வந்துவிட்டேன். சில காலங்கள் சென்ற பின்பு நான் மறுபடியும் போயிருந்தேன். அப்பொழுது பார்த்தால் மிகுந்த மழை பெய்து அந்த கூவம், சாக்கடை போன்ற பகுதி எல்லாம் சுத்த தண்ணீர் அவற்றில் ஓடிக்கொண்டிருந்தது. சுத்தமான நீர் அதில் ஓடிக்கொண்டிருந்தது. வானத்திலிருந்து பெய்த மழை அநேக நாட்கள் பெய்ததினால், ரொம்ப மழையினால் அந்த பழைய காலத்தில் இருந்த அந்த சாக்கடை பகுதி கூட புதிய இடம் போல மாறிற்று. அப்பொழுது நான் நினைத்தேன், தேவன் இந்த பூமியை எப்பொழுதும் சீரமைக்கிறார். இந்த பூமி கேடுள்ளதாக இருந்தால் கூட தேவன் அதை சீரமைக்கிறார் என்று அறிந்து கொண்டேன். ஆகவே இந்த உலகத்தின் காரியங்கள் தேவனால் மாத்திரமே சீரமைக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வசனம் சொல்லுகிற பிரகாரமாக, தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி அதை நீர் திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். பாருங்கள், இந்த பூமியிலே அநேக புதிய காரியங்களை, ஆசீர்வாதங்களை தேவன் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். அது தேவ நதி, தேவனின் வாயிலிருந்து வருகிற வார்த்தையாக இருக்கிறது. அது ஒரு ஆசீர்வாதமானதாக இருக்கிறது, பரலோகத்திலிருந்து வருகிறதா இருக்கிறது. ஆகவே நாமும் அந்த தேவனுடைய ஆவியை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளலாம், நம்முடைய குடும்பத்தில் பெற்றுக்கொள்ளலாம், நம்முடைய ஜனத்தின் மத்தியில், நம்முடைய நாட்டில், நம்முடைய இந்த முழு உலகத்தில் நாம் அதை பெற்றுக்கொள்ளும்போது இந்த பூமி மறுபடியும் புதிதாக காரியங்களை நமக்கு நிறைவேற்றுகிறதா இருக்கிறது. இந்த பூமி நமக்கு புதிய புதிய காரியங்களை நம்ம ஆசீர்வதிக்கத்தக்கதாக, நம்மை அது ஆசீர்வதிக்கத்தக்கதாக உண்டாக்குகிறதா இருக்கிறது. ஆகவே நாம் நமக்கு தெரிந்த அனுபவத்தின்படி இல்லாமல் தேவனை நோக்கி காத்திருப்போம். தேவன் நம் வாழ்க்கையை புதிதாக்குவாராக. இயேசுவின் மூலம் இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். God bless you all.